வெல்கம் டு டிஎக்ஸ்என் ஃபேமிலி. அனைவரும் டிஎக்ஸ்என் ஃபேமிலிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பட்ஸ் யுவர் பீரியட் படி. ஒன்ஸ் ஆனாலே இந்த பீரியட் ஏன் தான் வேர்ல்டு முழுக்க உள்ள பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் தான். ஏன் வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இனிமேல் அந்த ஃபீலிங் வேண்டாம். அனைவருக்குமே வரக்கூடிய இந்த ப்ராப்ளத்திற்கு என்ன சொல்யூஷன் நான் சொல்கிறேன், கவனிங்க. கதைனாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். நம்ம நிஜத்தை தான் ஒரு கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கதையின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய மாற்றம் நிறைய நிம்மதி. நம்ம டிஎக்ஸ்என் பட்ஸு உங்கள் மாதவிடாய் தோழியாக எப்படி ஆக போகுதுன்னு பார்க்கலாம். மாதவிடாய் வந்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரிப்பு, அசௌகரியம், துர்நாற்றம், இமீடியட்லி லீக்கேஜ், நம்பிக்கையின்மை. வேறு கம்பெனி பேடை பயன்படுத்தும் போது நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன் அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு படத்தில் உள்ள பொண்ணு அவங்க தோழிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த தோழி, நான் டிஎக்ஸ்என் பட்ஸை பயன்படுத்துகிறேன், எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, நீயும் ஒரு முறை முயற்சி செய்து பாரு. சரி அக்கா, நான் முயற்சி செய்கிறேன். சில நாட்கள் கழித்து, வாவ், ரொம்ப வசதியாக இருக்கே, அரிப்பு இல்லை, அசௌகரியம் இல்லை, நான் நிம்மதியாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பேடை பயன்படுத்தின பொண்ணு என்ன உணர்றாங்கன்னா, ஒவ்வொருவரின் உடலும் வேறுபட்டது. நமக்கு ஏற்ற தரமான மற்றும் பாதுகாப்பான பேடை தேர்வு செய்வதே மிகவும் முக்கியம். நான் எனது நண்பிகளுடன் பகிர்ந்தேன். டிஎக்ஸ்என் பட்ஸ் பேடை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் உங்களுக்கும் ஏற்றதா என்று முயற்சி செய்து பாருங்கள் என்று கூறினேன். என்னங்க, கதை பிடிச்சிருந்துச்சா? இது அனைவருக்கும் நடக்கும் ஒரு நிகழ்வு தான். பின்ன என்ன, இனிமேல் டிஎக்ஸ்என் பட்ஸை உங்கள் மாதவிடாய் தோழியாக ஆக்கிக்கோங்க. ஓகே, மற்ற கம்பெனி பேடுக்கும் நம்ம பட்ஸ் டிஎக்ஸ்என் பட்ஸுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நாங்கள் செஞ்சு பார்த்தோம். மற்ற கம்பெனி பேடையும் நம்ம டிஎக்ஸ்என் பட்ஸ் ரெண்டையுமே எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இது டிஎக்ஸ்என் பட்ஸ். இதிலேருந்து ஒரு பேடை எடுக்கிறேன். இப்போ ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இது மற்ற கம்பெனி பேடு. இதில் உள்ள அந்த ரேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெட் இங்கை இதில் இந்த பேடில் நாங்கள் ஊற்றுறோம். 2 லிட்ஸ் ஊற்றினோம். இப்போ பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? நல்லா கவனமாக அப்சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நல்லா பாருங்கள், ஊற்றிட்டோம். இப்போ நான் அப்படியே இதை பின்னாடி திருப்பி காமிக்கிறேன். இந்த ரேப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். இம்மீடியட்லி தட் ரெட் இங்க் லீக்கேஜ், உடனே லீக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கம்பெனி பட்ஸ் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம டிஎக்ஸ்எனோட பட்ஸில் நாங்கள் ரெட் இங்க், அதே 2 லிட்ஸ் இங்க்கு இதில் ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. நல்லா கவனமாக கவனிங்க. எல்லாருக்கும் நன்மைக்காக தான் நாங்கள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எடுத்தோம். நல்லா பாருங்கள், அதோட லேயர்ஸே பாருங்களேன் எவ்வளோ அழகாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு. ரொம்ப தின்னாக தான் இருக்கும், பட் 7 லேயர்ஸ் இருக்குங்க. இதில் 7 லேயர்ஸ். ஆனால் பார்த்தா அது 7 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது தடிமனாக தெரியாது. கவனிங்க. இப்போ ரிமூவ் பண்ணிட்டு வந்த ரேப்பர்ஸ் எல்லாம் இப்போ இதில் 2 லிட்ஸு இங்க்கு, ரெட் இங்க் ஊற்றுறோம். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உடனே ட்ரை ஆயிடுச்சுங்க. இம்மீடியட்லி ட்ரை ஆயிடுச்சா? இப்போ பாருங்கள், ஐ ஷோ த பேக் சைட் ஆஃப் தி பேர்ட். பின்னாடி திருப்பி பாருங்கள். ஓகே, இந்த லீக்கேஜுமே இல்லை. இதை பாருங்கள், எவ்வளோ லீக் ஆகி அந்த பேடே என்ன ஆயிடுச்சு, பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இதில் அந்த லேயர் பாருங்கள் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு. லீக்கேஜ் நம்ம ட்ரெஸ்ஸுலேயோ எதுலேயுமே படாது, லீக் ஆகாது. அந்த அப்சர்ப்ஷன் டைமிங் அதிகமாக எடுத்துக்கிறோம்.
இப்போ பாருங்கள், நாங்கள் டச் பண்ணியே காமிக்கிறோம். பாருங்கள், அவ்வளோ இதாக ட்ரை ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை. இதை பாருங்கள், நல்லா கவனிங்க, எப்படி ஒட்டுதுன்னு பார்த்தீங்களா? அதில் அப்சர்ப்ஷனே இல்லைங்க. இன்னொரு பேடில் இல்லை. நம்ம டிஎக்ஸ்என் பேடு செம்ம குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. அதே போல் ஃபுல்லி ஆர்கானிக் பியூர் காட்டன். ஸோ நம்ம பாடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ரேஷஸோ எதுவுமே வராது, எந்த டேமேஜும் நம்ம பாடிக்கு ஏற்படுத்தாது. இதில் மஸ்ட்டு கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது அல்ட்ரா சாஃப்ட், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். 0 ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், நோ கெமிக்கல்ஸ். ஓகேங்களா? கெமிக்கல்ஸ் தாங்க நம்மளை பீரியட்ஸை தொடர்ந்து வர வைக்கிறது, நிறைய ரேஷஸ் வர வைக்குது, கர்ப்பப்பையில் கேன்சர் வர வைக்குது. இதமே க்யூர் பண்ணணும்னா நம்ம டிஎக்ஸ்எனோட பட்ஸை நீங்கள் உங்களோட தோழியாக எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லீக் ப்ரூஃப், குவிக் ட்ரை, ப்ரிவென்ட்ஸ் ரேஷஸ், ஹை அப்சார்ப்ஷன், ஃபெதர் சாஃப்ட், கம்ஃபர்ட் ஃபிட், பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. லீக் ஆகிறது கண்ட்ரோல் பண்ணிடும், லீக்கேஜே கிடையாது. குயிக்காக ட்ரை ஆயிரும், ரேஷஸ் வர வாய்ப்பே கிடையாது. அப்சர்ப்ஷன் அந்த டைமிங், மித்த கம்பெனி பேடு ஒரு 4 ஹவர்ஸ் இருக்குன்னா, இதுக்கு அப்படியே டபுள் 8 ஹவர்ஸ் இருக்கும். அப்புறம் சாஃப்டாக இருக்கும், லைக் ஃபெதர் மாதிரி, இறகு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம ஈஸி டு கேரி, பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பாக்கெட்டுக்குள்ளே கூட வச்சு கொண்டு போய்க்கலாம். ரொம்ப மொந்தையாக அப்படி ஹார்டாலாம் தெரியாது. ஆனால் 7 லேயர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம், விலை ரொம்ப கம்மி. இங்கே பாருங்கள், இது தின் பேர்ட்ஸ் சைஸு 280 mm. இது எக்ஸ்எல். இதுலேயே எல், எம்மு, எல்லு, டபுள் எக்ஸ்எல்லாம் கிடைக்குது. இந்த எக்ஸ்எல்லோட ரேட்டு பார்த்திங்கன்னா 150 rupees. 12 பேர்ட்ஸ் இருக்கும். எத்தனை பேர்ட்ஸு? 12 பேர்ட்ஸ். ஓகேங்களா? எங்கே வாங்குறது இந்த தரமான பேர்ட்ஸ்ன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம அம்மன் மெடிக்கலில் கிடைக்குது. 9443799599, கீழரத வீதி, சிவகாசி. அதுபோக குட்லக் ஃபார்மசியில் கிடைக்குது. 8489576878. குட்லக் மெடிக்கல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாரியம்மன் கோவில் நியரில் டிஎம்பி ஏடிஎம் அருகில் இருக்குது. போக இந்த விசிட்டிங் கார்டில் தெரிகிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். 9566734542. அதுபோக இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கலாம், DXN36_99. யூடியூப் சேனல் DXN யூனிவர்ஸ். இதை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாங்க விஷயமே. இனி என்ன கவலை? பீரியட்ஸ்னால் என்ஜாய் பண்ணுங்கள், வரவே இருங்க பீரியடை. நம்ம DXN பட்ஸை உங்கள் தோழியாக ஆக்கிக்கோங்க. பாய், தேங்க்யூ.